கரூர் மாவட்ட போலீஸில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர், கலெக்டர் போன்றவர்கள் மீது உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எதற்காக அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் அசம்பாவிதம் நடக்கிறது, அதுவும் 41 உயிர்கள் அங்கு கொலை செய்யப்படுகிறது, 41 உயிர்கள் காலமாகி இருக்கிறது இந்த நெருக்கடி மூலமாக அப்படிங்கிற நிகழ்வு நடக்கும்போது அதற்கு அந்த மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும். சிபிஐ விசாரணை வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இதில் ஒரு நீதி விசாரணை அப்படின்னா சிபிஐ வந்தால் தான் இருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் மிகப்பெரிய சதி பின்னணியில் இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் சென்று தமிழக முதலமைச்சர் நீதிமன்றத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு நீதிமன்றம் அவர்களாகவே சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸை போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இங்க கரூர்ல மனித உயிர்கள் காவு வாங்கப்பட்டதற்கு காரணமே விஜய் தான் கொலை குற்றவாளி, தற்குறி விஜயை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டி இருக்காங்க. விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, விஜய் மறைந்து விட்டார், தலைமறைவாகிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பதற்கு இன்னும் வரல, ஏன் விஜய் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கல, இறந்த குடும்பங்களுக்கு ஏன் நேரில் ஆறுதல் சொல்லல, ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெறுவர்களை ஏன் நேரடியாக சென்று பார்க்கல அப்படின்னா கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனா தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சிபிஐக்கு இதை மாத்தல. தமிழக முதலமைச்சர் நினைத்தால் அடுத்த நிமிஷம் சிபிஐக்கு மாற்றலாம். ஆனா சிபிஐக்கு மாற்றப்படல. அங்க கரூர் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் காவல்துறை கண்காணிப்பாளர் மீதோ அல்ல கலெக்டர்கள் மீதோ எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழக அரசாங்கம் எடுக்கல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்க நடந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்க கரூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக சோசியல் மீடியாக்கள்ல பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா டிவிகே உடைய ஐடி டீமை பொறுத்த வரைக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரூரில் நடந்த சம்பவம் திட்டமிட்ட சதிதான் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிகள் சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அண்ணாமலை அவர்கள் முன்வைத்ததை தான் தாவேக்காவும் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீதிமன்றத்தில் சென்று தாவேக்கா முன்வைத்ததே இன்று பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இதில் ஒரு நீதி விசாரணை அப்படின்னா சிபிஐ வந்தால் தான் இருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் மிகப்பெரிய சதி பின்னணியில் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே மிகப்பெரிய சதியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு சிபிஐ கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு அவருடைய தனிப்பட்ட காரணத்துக்காக சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அண்ணாமலை இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற தகவல் இருக்கு. பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தான் அண்ணாமலை அந்த ஸ்பாட்டுக்கு நேரடியாக போகிறாங்க. நேரடியாக போய் பார்த்த பிறகு தான் நீங்கள் சொன்னது போல் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையும் அழுத்த திருத்தமாக முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும், திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்ட போலீஸில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர், கலெக்டர் போன்றவர்கள் மீது உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எதற்காக அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் அசம்பாவிதம் நடக்கிறது, அதுவும் 41 உயிர்கள் அங்கு கொலை செய்யப்படுகிறது, 41 உயிர்கள் காலமாகி இருக்கிறது இந்த நெருக்கடி மூலமாக அப்படிங்கிற நிகழ்வு நடக்கும்போது அதற்கு அந்த மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும். இப்போ காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, லோக்கல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாலும், அதாவது விஜய் காலதாமதமாக வந்தாங்க, கூட்டம் கூடுவதற்கான ஒரு சூழல் உருவாகிச்சு, காத்திருக்க வச்சாங்க, அங்கே போதிய மருத்துவ வசதிகள் இல்லை, தண்ணீர் இல்லை, குடிநீர் இல்லை, ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தாவேகா மீது விஜய் மீது முன்வைத்தாலும், அதே நேரத்தில் நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீங்க அப்படிங்கிற அடுத்த கேள்விதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இதைத்தான் அண்ணாமலையும் முன் வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இது போன்ற நிகழ்வுகள் இருக்கிறது, அசம்பாவிதங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னா அந்த அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில ஒரு மீட்டிங்கை நடத்துவதற்கான கட்டமைப்பை தான் காவல்துறை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுல 10,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் பேர் வர்றாங்களா, இல்ல 5,000 பேர் வர்றாங்களா அப்படிங்கிறத தாண்டி, அப்போ அங்கு வரக்கூடியவர்கள் அந்த இடத்துல ஓகே இந்த இடம் போதுமான இடமா, இல்ல கூட்டம் அதிகமாக ஏறுகிறதா, அப்போ கூட்டத்தை கட்டுப்படுத்தணும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அங்க அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்பட போகுது அப்படின்னா முன்கூட்டியே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மூலமாக தெரிந்து கொண்டு அங்க சரி செய்யணும்.
இதற்காகத்தான் வந்து காவல்துறையிடம் அனுமதி பெற்று இது போன்ற நிகழ்வு நடக்குது. அப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறையினரிடம் இருக்கிறது. அப்ப இதைத்தான் அண்ணாமலை சுட்டி காட்டுறாங்க. ஒன்மேன் கமிஷன் வந்து உடனே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற இன்சிடென்ட் நடந்த உடனே ஒன்மேன் கமிஷனை போடுறாங்க. அருணா ஜெகதீசன் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் மூலமா போடுறாங்க. ஆனா இந்த ஒன்மேன் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத அண்ணாமலை வெளிப்படையா முன் வச்சுட்டாங்க. இதைத்தான் பரவலாக எல்லா எதிர்கட்சிகளுமே முன்வைக்கிறது, மக்களும் பரவலா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒன்மேன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் திறம்பட செயல்பட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒன்மேன் கமிஷன்ல இந்த ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டதே தமிழக முதலமைச்சர் தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் சென்று தமிழக முதலமைச்சர் நீதிமன்றத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு நீதிமன்றம் அவர்களாகவே சிட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸை போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களாகவே ரிட்டையர் ஜஸ்டிஸை தூக்கி போடுறாங்க அப்படிங்கும் போது அங்கு விஜய் அவர்கள் யாருக்கு எதிராக தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, யாருக்கு எதிராக அரசியல் செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரி திமுக. செல்லும் இடமெல்லாம் திமுகவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அரசாங்கமாக திமுக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஜஸ்டிஸ் என்னதான் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டாலும் அங்கு நீதி கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம் எழுவது 100% நிதர்சனமான உண்மைதான். நீதி கிடைக்குமா அல்லது வந்து இதுல நடந்த விஷயங்கள் வந்து மாற்றம் செய்யப்படுமா, அப்படி தலைகீழாக மாறுமா அப்படிங்கிற கேள்விகள் சாமானிய மக்களுக்கு கூட தோன்றும். இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்மேன் கமிஷன் அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு கொடுங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சிபிஐக்கு இதை மாற்றலை. தமிழக முதலமைச்சர் நினைத்தால் அடுத்த நிமிஷம் சிபிஐக்கு மாற்றலாம். ஆனால் சிபிஐக்கு மாற்றப்படலை. அங்கே கரூர் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் காவல்துறை கண்காணிப்பாளர் மீதோ அல்ல கலெக்டர்கள் மீதோ எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழக அரசாங்கம் எடுக்கலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஓகே சார், என்ன காரணத்துக்காக விஜய் அவர்கள் நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு? அதுவும் இன்னைக்கு காலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்தெல்லாம் சொல்லப்படுது இல்லை, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கரூர்ல இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே சனிக்கிழமை இரவு விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி நேரடியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு தான் வந்தாங்க. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்து 40க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் அங்கு கொல்லப்பட்ட பிறகு அப்போ விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம லோக்கல் போலீஸும் தமிழக காவல்துறையும் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதிக அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வீட்டை முற்றுகையிட்டு, அதாவது வீட்டின் முன்பாக தமிழக மாணவர் மன்றம் அப்படிங்கிற திமுக சார்புடைய ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. காவல்துறை அவர்களை கலைச்சிடுறாங்க. ஆனாலும் அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. அதாவது இங்க கரூர்ல மனித உயிர்கள் காவு வாங்கப்பட்டதற்கு காரணமே விஜய் தான் கொலை குற்றவாளி, தற்குறி விஜயை கைது செய்ய வேண்டும் அப்படின்னா போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டி இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் போகக்கூடிய சூழ்நிலை தான். நீங்க கூட நியூஸ்ல கவனிச்சிருப்பீங்க, விஜயுடைய வீட்டுக்கு கொலை குண்டு மிரட்டல். அதாவது இது நேரடியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வருது, மெயில் மூலமாக ஒரு மிரட்டல் விடுக்கப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெடிகுண்டு நிபுணர்கள் எல்லாமே விஜயுடைய வீட்டுக்கு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து சோதனையில் ஈடுபடுறாங்க. அது போன்ற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க போகிறதா, இந்த மிரட்டல் உண்மையானதாக இருக்குமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜயுடைய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீடை வந்து முழுவதுமாக சோதனை போடுறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலாங்கரை அப்படிங்கிற வீட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடுமா அப்படின்னா கேள்விகள் ஒரு பக்கம் உருவாகிக்கிட்டே தான் இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் விஜயை பொறுத்த வரைக்கும், அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீலாங்கரை வீட்டுக்கு வந்த விஜய் வெளியிலேயே வரல, செய்தியாளர்கள் யாரையுமே சந்திக்கல, எந்த ஒரு கருத்துக்களுமே வெளியில சொல்லல. இப்படியான நிலையில் தான் விஜய் திடீர்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ விஜய் திடீர்னு வெளியே கிளம்பும் போதே விஜய் அப்ப எங்க போறாங்க? அப்போ கரூருக்கு செல்கிறார்களா, அங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு செல்கிறாரா, அல்லது இறந்தவர்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு திடீர்னு கிளம்பி இருக்காங்களா அப்படின்னா செய்திகள் வெளியாகிட்டே இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில இருந்து கிளம்பி பட்டினம்பாக்கம் எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய அவருடைய இன்னொரு வீடு, புதிய வீடு, அந்த வீட்டுக்கு வந்து விஜய் வந்து இப்ப அந்த வீட்டுல இருக்காங்க. அப்போ காரணம் என்ன அப்படின்னா இந்த நீலாங்கரையில் உள்ள வீடு விஜய்க்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் விஜய் வந்து இங்க வந்திருக்காங்க. காவல்துறையினர் அல்லது விஜயுடைய
ஏற்கனவே மத்திய ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணினாங்களா, இங்க வேண்டாம் நம்ம இடத்தை ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தார்களா அப்படிங்கிற தகவல் தெரியல. ஆனா விஜய் அவர்கள் ஷிஃப்ட் ஆகி இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அங்க வந்து பாதுகாப்பு ஏதோ ஒரு கேள்விக்குறிகள் இருந்ததன் மூலமாக தான் இங்க விஜய் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம எடுக்கலாம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறையும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பும் அங்க தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கு. பாதுகாப்பான ஒரு முறையில் இப்ப வீட்டை மாற்றி விஜய் இங்க இருந்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்ப எதற்காக இன்னும் விஜய் அவர் வந்து கரூர் செல்லாம அந்த பாதிக்கப்பட்டவங்களை பார்க்காம இன்ன வரைக்குமே அப்படியே வீடு அவரோட சேஃப்டியை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு? அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. அப்போது இதன் பின்னணியில சதி இருக்கிறது. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உறுதியா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, பின்னணியில சதி இருக்கிறது. யாருடைய தூண்டுதன் பேர்ல தான் இது நடந்திருக்கு. அதே நேரத்தில் இங்க நடந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்க கரூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக சோசியல் மீடியாக்கள்ல பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா டிவிகே உடைய ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் அங்க கரூர்ல நடந்த, அதாவது கரூர்ல அவருடைய நிர்வாகிகள் கலந்துகிட்டாங்க பாத்தீங்களா, முக்கியமான நிர்வாகிகளிடம் இருந்தெல்லாம் அங்க டிவிகேக்கு ஆதரவாளர்களிடம் இருந்தெல்லாம் அங்க நடந்த சம்பவங்களை வந்து மொபைல்ல ஷூட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஃபுட்டேஜ்களை எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. அதாவது விஜய் எதிர்பார்க்கல, இதன் பின்னணியில சதி திட்டம்னா நடத்தியவர்களால எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயால ஏத்துக்கவே முடியல. எல்லை மீறிய ஒரு விஷயமா இது இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு புதிதாக கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் திராவிடத்தை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வீட்டில் இருந்தாலும் தொடர் ஆலோசனைகள்ல தான் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த தாவேக்காவுடைய அவசர ஆலோசனை கூட நேற்று காலையில் நடைபெற்றது, இன்று காலையில் நடைபெற்றது. விஜயும் முக்கியமான அரசியல் தன்னுடைய நண்பர்கள், அரசியல் இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் ஆலோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்த தகவல்கள் எல்லாமே திரட்டக்கூடிய வேலையில தான் இப்ப தாவேக்கா ஈடுபட்டு இருக்கிறது. விஜயும் அதைத்தான் முடுக்கி விட்டிருப்பதாக செய்திகள் இருக்குது. அங்க என்ன நடந்துச்சு, உங்க மொபைல்ல ஷூட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வழக்கு நீதிமன்றம் போகும்போது அல்லது சிபிஐ விசாரணைக்கு வரும்போது அப்போ எவிடன்ஸ்கள் எங்களுக்கு வேண்டும். அப்ப எவிடன்ஸுக்காக இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்த பிறகு அடுத்து நாம என்ன செய்யலாம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு காவல்துறையினரிடம் அனுமதி கேட்கப்பட்டதாக செய்தி இருக்கு. அதாவது பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் செல்லணும் அப்படின்னா தமிழக காவல்துறை அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தா தான் அங்க செல்ல முடியும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சென்றதற்கு அங்கே மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராக இருப்பதனால அனுமதி வாங்காம போக முடியாது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி சொன்னா திடீர்னு அங்க கூட்டம் கூடாது. அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாநாடு மீட்டிங் பிரச்சாரம் சென்றா தான் கூட்டம் கூடும், இல்லைன்னா திடீர்னு செல்லும் போது பெரிய அளவில் கூட்டம் கூடாது. அதே நேரத்தில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிகராகவும் இருப்பதனால இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வந்து படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால விஜய் அங்கு வந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல், ஒரு SMS போதும் அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதற்கு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அனுமதி வாங்கி அனுமதி கிடைத்தால் தான் கரூருக்கு செல்ல முடியும். பல பேரை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, விஜய் மறைந்து விட்டார், தலைமறைவாகிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பதற்கு இன்னும் வரல, ஏன் விஜய் வந்து பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கல, இறந்த குடும்பங்களுக்கு ஏன் நேரில் ஆறுதல் சொல்லல, ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெறுவர்களை ஏன் நேரடியாக சென்று பார்க்கல அப்படின்னா கேள்விகளை முன்வைக்கிறாங்க. விஜய் பார்க்கணும் அப்படின்னா இங்க அனுமதி கிடைக்கணும். அனுமதி கொடுக்கப்பட்டால் தான் விஜய் அங்க வர முடியும். அப்ப அனுமதி கிடைக்கல அப்படின்னா விஜய் வர முடியாது. அப்ப விஜய் பாத்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் வந்து வீட்டுல வந்து ஒரு செக் வைக்கப்பட்ட நிலையில இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தன்னிச்சையாக வெளியில வர முடியாது. அனுமதி வாங்கி அனுமதி கிடைத்தால் தான் வர முடியும். இந்த காரணத்தினால தான் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்ப்பதற்கு விஜய் இந்த நிமிடம் வரைக்கும் வராமல் இருக்கிறார் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.